ஆனா இதுல என்ன அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம், இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் ஒன்று மட்டும் தான் கேண்டில் என்னாச்சு உங்களுக்கு பாட்டம் விக்கெட் நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து மேலே போயிருக்கு. ஸோ இன்கேஸ் என்எஃப்பி அதோட பாட்டம் விக் பேரிஸா ஃபிளிப் ஆச்சு அப்படின்னா இந்த விக்கை ஃபில் பண்றது கூட அதிகமான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு செல் ஸ்டாப் அப்படின்னா ஒன்ஸ் அந்த கேண்டில் 1008.464 செல் ஸ்டாப் போடலாம். அதே மாதிரி பை ஸ்டாப் அப்படின்னா கேண்டில் அந்த விக்குக்கு மேலே இருக்கணும். அகைன் சொல்றேன், நியூ கேண்டில் தான் ஹையை பிரேக் பண்ணணும். இந்த கேண்டில் கடவுள் கிட்ட இருந்தா முடிஞ்சா க்ளோஸ் பண்ணிருங்க. அண்ட் சேம் வைஸ் யூஎஸ்டி ஜேபிஐக்கும் அதே தான், அந்த நியூஸ் கேண்டில் மட்டும் தான் இந்த ஹையை பிரேக் பண்ணணும். பை ஸ்டாப் அண்ட் அதே மாதிரி செல் ஸ்டாப் அந்த கரண்ட் கேண்டில் லோ. ஓகே, செல் ஸ்டாப் காட் ஆக்டிவேட்டட் கைஸ். யூஎஸ்டிபியும் வேற லெவல் கைஸ். got a 28 pips on gold and USJPY at 11 pips. கோல்டு வந்து பாத்தீங்கன்னா உருகி 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 ஊத்துது கைஸ். இட்ஸ் a NFP கைஸ், இட்ஸ் a NFP. வேற லெவலான NFP மூவ்மெண்ட் இது. அழகா பை ஸ்டாப் செல் ஸ்டாப் போட்டோம். பட் ஐ ஜஸ்ட் புக்ட் 28 pips. பட் கேண்டில் பார்க்க ஆல்மோஸ்ட் 44 pipsல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ கமான் சொன்னா பாத்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் நான் எனக்கு தெரிஞ்சு லோ பிரேக் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், டெய்லி டைம் ஃப்ரேம் பேரிஸா ஃபிளிப் ஆயிருச்சு. அகைன் இந்த கேண்டில் இந்த லோ வரையும் பாத்தீங்கன்னா இந்த விக் ஃபில் பண்றதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ கமான், இன்னும் யாராச்சும் லைக் போடாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டுக்கோங்க. அண்ட் நீங்க நம்ம கூட வந்து ஜூம் செஷன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கு. ஸோ அழகா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜூம் செஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். எண்டிங் திஸ் ஃப்ரைடே with a beautiful gold 28 pips and USJPY 11 pips.